இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட சாதத்தோட நம்ம வீடியோவில் செய்ய போகிற பச்சை தக்காளி குருமா. இதுக்கு தொட்டுக்கிற உருளைக்கிழங்கு ஃப்ரை, மோர், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்ட மோர். இது கூட வெண்டைக்காய் சாதம். இன்றைக்கி நம்ம இதையும் சேனலில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதையும் நம்ம இந்த வெண்டைக்காய் சாதத்தை நம்ம லஞ்ச் பேக்லேயும் வச்சு கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வணக்கம், மரிச்சுக்கட்டியா யூடியூப் சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை தக்காளி மசாலாவும் வெண்டைக்காய் சாதமும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பச்சை தக்காளி மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். வாங்க. பச்சை தக்காளி மசாலா செய்கிறதுக்கு பச்சை தக்காளி, இப்படி தக்காளி இவ்வளோ பச்சையாக இருக்கணும். 2 நாள் ஆயிடுச்சு, அதனால் சிகப்பாயிடுச்சு. காய் பச்சை காயாக இருக்கணும், பச்சையாக இருக்கணும். 3 காய் எடுத்திருக்கேன், 3 காய். அப்புறம் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறுனது. அப்புறம் நம்ம வீட்டு மசாலா, கடுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள், பூண்டு சிறுசாக நல்லா அரிஞ்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய், 2 தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய், ஃபைனலாக தூவுறதுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னா அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்ப்போம். இப்போ வெண்டைக்காய் சாதம் செய்கிறதுக்கு வடித்த சாதம் 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் வெட்டணும். பெருசு இருந்துச்சு, இவ்வளோ நீளமாக இருந்துச்சு. அதனால் நான் 2ஆக பகுந்து இப்படி வெட்டியிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக இப்படி தான் வெட்டணும். நான் இப்படி வெட்டியிருக்கேன். ஏன்னு கேளுங்க, பெருசு இருந்துச்சா பற்றிலாம், அதனால் நான் வெட்டியிருக்கேன். நம்ம வீட்டு குழம்பு மசாலா 2 ஸ்பூனு, 4 பட்டை மிளகா, 10 முந்திரி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் கடுகுந்தம்பருப்பு, 2 பட்டைத்துண்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 2 பட்டை மிளகா, தாளிப்பருக்கு 2 ஸ்பூனு நல்ல எண்ணெய், நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல், இது புளி எடுத்திருக்கேன். இனிமேல் கரைசல் கரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் மேலே தூவி இறக்கிறதுக்கு மல்லித்தலை. ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காயை நல்லா அந்த வலுவலு பொருளுக்காக வதக்கிக்கிறணும். அது பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றி தட்டி காஞ்ச உடனே இந்த வெண்டைக்காயை அந்த வலுவலு பொருளுக்காக வதக்கணும். வெண்டைக்காய் வதக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த பச்சை தக்காளி மசாலா இருக்குதுல்ல, அதுக்கு தாளிச்சு போடுவோம். பச்சை தக்காளி மசாலாவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானது இந்த கடுகுந்தம்பருப்பு, கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கீரி வச்சுருக்க பச்சை மிளகா, நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, 2 போட்டு நல்லா வதங்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். அப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பூண்டு பள்ளி பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கோம். அந்த பூண்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது நல்லா வதங்கட்டும். அதுக்கு போய் நம்ம வெண்டைக்காய் சாதத்துக்கு புளியை ஊற வச்சு வந்துடுவோம். இந்த நெல்லிக்காய் அளவு எடுத்தோம் இல்லையா புளியை, அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நிறையா ஊற்றக்கூடாது, டேஸ்ட்டாக தான் போடணும். நம்ம தண்ணி ஊற்றி டேஸ்ட் இல்லையா, நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி, குழம்பு செய்யாமல் சாதம் செய்கிறனால நம்ம குறைவாக தண்ணி எடுத்து கரைக்க போகிறோம். இப்போ இது 2 வதங்கட்டும். வெண்டைக்காய் வதங்கட்டும், வெங்காயம் வதங்கட்டும். நம்ம போய் இந்த தக்காளி காயை குட்டி குட்டியாக வெட்டிட்டு வருவோம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு அதில் போட்டுக்குவோம். தேவையான அளவு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் இருக்குல்லையா, அதை போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு எல்லாமே கலந்து அரைச்ச பொடி அதையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிண்டணும். ஏன்னா அந்த இதோட கலக்கிற மாதிரி நல்லா கிண்டணும். வெண்டைக்காயோட நல்லா இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இது மிக்ஸ் ஆகி 2 நிமிஷம் கழித்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலையும் அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு கரைச்சி வச்சுட்டோம்னா புளி கரைசல் அதை ஊற்றிடுவோம். இந்த புளிக்கரைசல்லாம் ஊற்றி மசாலாலாம் போட்டு உப்புலாம் போட்டு இந்த வெண்டைக்காய் நல்லா கிரேவி மாதிரி நல்லா கெட்டியாக வரட்டும். நல்லா எண்ணெய் பிடிஞ்சு நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பச்சை தக்காளி மசாலாவுக்கு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மசாலா தூள், அதுவும் மஞ்சள் தூள் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து போட்டு நல்லா ஒத்தாப்பில் கிண்டணும். அதுக்கப்புறம் தான் தக்காளியை போடணும். அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டுவோம்.
இது கிண்டி நல்லா அந்த மசாலா வாட போகிற வரை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம்னா தக்காளி அதை நம்ம சேர்க்கணும். இது கூட மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துட்டு உப்பு போடணும், கொஞ்சம் உப்பு போடணும். தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு, தக்காளியும் நல்லா வதங்கணும். நம்ம மசாலா கறிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து போட்டுக்கணும். நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த தக்காளி உள்ள தண்ணியில் தான் அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வேகணும். தண்ணி மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டாலே அதுலேருந்து தண்ணியே போதும் நம்மளுக்கு. தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்து கரைஞ்சாத்த சாதத்தில் பிரட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விடுவோம். இப்போ போய் நம்ம வெண்டைக்காய் சாதத்துக்கு வெண்டைக்காய் தயாராகிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த பாருங்க, வெண்டைக்காய் நல்லா மசாலையெல்லாம் பிரட்டினாமல் வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிச்சடி மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடுவோம். இறக்கிட்டு இன்னொரு சட்டியாக வச்சு தாளிக்கணும். இப்போ இன்னொரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டு இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் பாத்திரம் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த கடுகு நம்ம 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பட்டை, அது 2 பட்டை அது போடுறோம். அதுக்கப்புறம் முந்திரி கடுகுந்தம்பருப்பு, அந்த முந்திரி கடுகுந்தம்பருப்பு அது போடுறோம். கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பட்டை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வெடிச்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா நம்ம போட்ட பருப்பு, பட்டை மிளகாய், முந்திரி பருப்பு, கடுகு பருப்பு எல்லாம் நல்லா சிவக்க வறுத்துட்டு இப்போ எடுத்து சாதத்தை கொட்டி சாதத்தோடு அந்த விழுதோடு நம்ம சேர்த்து கிண்ட வெண்டைக்காய் மசாலாவோட சேர்த்து கிண்ட போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா கூட நம்ம வடித்து எடுத்து வச்சு ஆற வச்சிருந்த சாதம், தாளித்த கடுகு பருப்பு, முந்திரி பருப்பு, கடுகு பருப்பு, பட்டை மிளகாய் சேர்த்து ஒன்றா புரட்டி விட பட்டை இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா இதில் வந்து பிரட்டி நல்லா பிரட்டணும். நல்லா புரட்டி விட்டு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சுவையான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் வந்து அடிக்கடி உபயோகிச்சுட்டோம். இப்போ சமையலில் பயன்படுத்தினோம்னா மூளை நல்லா வளரும், ஞாபகம் சக்தி இருக்கும். குழந்தைகளுக்குலாம் நம்ம அடிக்கடி கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. பச்சடி, மண்டி இந்த மாதிரி வச்சோன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். லஞ்சு கூட ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வாரம் வெண்டைக்காய் சாதம் செஞ்சு சாப்பிடலாம். வெண்டைக்காய் சூப் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்கலாம். இப்போலாம் வந்து பிள்ளைகள்லாம் வந்து கால் கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுதுங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு நல்லா சத்துள்ள பொருள்களாக நம்ம வீட்டில் உள்ள பொருள்களே வச்சு நம்ம சமைச்சு கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு நல்லது. சூப்பரான வெண்டைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ வந்து நம்ம பச்சை தக்காளி மசாலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, தண்ணிலாம் வச்சு கேட்டிங்களா, சூப்பராக இருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். அசந்து ஓவியே இந்த பாருங்களேன், சூப்பராக இருக்கும். சாதத்தில் பிரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ தேனாமிரதமாக இருக்கும் இந்த பச்சை தக்காளி மசாலா. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த எண்ணெயெல்லாம் இப்படி இந்த சாதத்துலேயும் புரட்டி சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பச்சை தக்காளி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மல்லித்தவளை தூவி பரிமாறலாம். சூப்பரான தக்காளி மசாலா ரெடி. இப்போ தக்காளி மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலே மல்லித்தலை தூவிடுவோம். சூப்பரான காய் தக்காளி மசாலா ரெடி.